Hello students, welcome to Solve Math YouTube channel. 10th Mathematics Chapter 1 Relations and Functions. அந்த டாபிக்ல இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். செக்ஷன் 1.5ல ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் நான் define a function. A relation f between two non-empty sets x and y, capital X and capital Y, is called a function from x to y if for each x belongs to x there exists only one y belongs to y such that inner product of that is ordered pair of x comma y belongs to f, that is f small f equal to set of ordered pair of x comma y such that for all x belongs to x comma y belongs to y. ஃபங்க்ஷனை டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஃபங்க்ஷனா எக்ஸ்னா என்ன டொமைன், ஒய்னா கோடொமைன். இப்போ அதை பார்க்கலாம், டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ்னா டொமைன் சொல்லுவோம், ஒய்னா கோடொமைன். அப்போ எஃப் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இந்த எக்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், x1 x2, அப்போ 2 எலமெண்ட்ஸ், அந்த 2 எலமெண்ட்ஸும் எக்ஸில் இருக்குது. y1 y2 இங்கே 2 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது, ஒயில் இருக்குது. அப்போ எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் ரிட்டர்னஸ் எப்படி எதுனா எஃப் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இது இப்படி தான் படிக்கணும். ஃபஸ்ட் என்ட்ரி எக்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா டொமைனை மீன் பண்ணுது, செகண்ட் என்ட்ரி ஒய் எதை மீன் பண்ணுதுன்னா கோடொமைனை மீன் பண்ணுது. ஓகே, அதுதான் ஃபங்க்ஷன்ஸு. எ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மேப்பிங் சொல்லலாம், அப்படிலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். அதுதான் இப்போ பாருங்கள் டெஃபினேஷனில் எஃப் ஈக்குவல் டு ordered pair of ordered pair சொல்லக்கூடாது, அது ordered pair தான். ordered pair of x comma y such that for all x belongs to x y belongs to y. அப்போ எக்ஸோட இமேஜ் தான் ஒய்ன்னு சொல்லுவோம், ஒய்யோட ப்ரீ இமேஜ் தான் எக்ஸ். அது ஃபுல்லாக டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். கவனிங்க, இதுதான் டெஃபினேஷன். டிஃபைன் ஏ ஃபங்க்ஷன் கேட்டால் அந்த டெஃபினேஷன் இது இன்னும் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், நோட் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் நோட்டு. ஃபங்க்ஷனை என்னென்னு பார்த்தோம், மேப்பிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் ஒன்று தான், சேம். இப்போ நோட் பாருங்கள், இஃப் எஃப் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் எ ஃபங்க்ஷன், தென் எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குன்னா தென் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண, மொத்தம் 5 கண்டிஷன்ஸ் இருக்குது, 5 ரிசல்ட்ஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அது இம்பார்ட்டன்ட் நோட்டாக கொடுத்துருக்கோம். அது த செட் எக்ஸ் இஸ் கால்டு தி டொமைன். எக்ஸ்னா என்ன பார்த்தோம், இப்போ இங்கே இருக்கு பாருங்கள், எக்ஸ்னா டொமைன், டொமைன் சொல்லுவோம், எஃபோட டொமைன் தான் எக்ஸ். ஒய் இஸ் கால்டு இட்ஸ் கோடொமைன், ஒய்னா என்னது கோடொமைன். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா எக்ஸ்னா என்னென்னா டொமைனு, ஒய்னா கோடொமைன். ஓகே, அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. இங்கே ஏ என்பது ஒரு எலமெண்ட், எதில் உள்ள எலமெண்ட்டு, டொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட். பினா கோடொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட். இது இருக்கு பாருங்கள், எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம், ஆனால் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அது ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ எஃப் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா ஏங்கிற எலமெண்ட்டு எக்ஸில் இருக்குது. எக்ஸ்னா என்ன டொமைன், டொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட் தான் ஏ, கோடொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட் தான் பி. அப்போ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், பின்னு எழுதலாம். அந்த ஏ என்பது ஒரு எலமெண்ட்டு, அதோட இமேஜ் தான் பி, அதோட இமேஜ் தான் பி, அது பின்னாடி சொல்லுவோம். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி தென் பி இஸ் கால்டு இமேஜ். அந்த பிக்கு பேர் என்னது, இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். எதோட இமேஜ், ஏவோட இமேஜ், இமேஜ் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அதான் இமேஜ் ஆஃப் ஏ, பி இஸ் கால்டு இமேஜ் ஆஃப் ஏ அண்டர் எஃப், எஃப்பை பொறுத்து. அண்ட் ஏ இஸ் கால்டு ஏ ப்ரீ இமேஜ் ஆஃப் பி. அந்த ஏன்னு என்னது, ப்ரீ இமேஜ் ஆஃப் பி, பியோட ப்ரீ இமேஜ் தான் ஏ, பியோட முன்னாடி உள்ளதுன்னு அர்த்தம், ப்ரீ இமேஜ். A is called the pre-image of B, B is called the image of A. அதான் கொடுத்துருக்காங்க, அதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, the set of all images of the elements of X under F is called the range of F. அதாவது Fல உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் இருக்குமே, எக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கு, எக்ஸுங்கிற எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க, அதோட இமேஜ் சொல்லுவோமே, அந்த இமேஜ்லாம் தூக்கி ஒரு செட்டுக்குள்ளே போடுறோம், அந்த செட்டுக்கு பேர் தான் ரேஞ்சுன்னு அர்த்தம். எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்குலாம் இமேஜ் இருக்கோ அதுதான் அது ரேஞ்ச். அப்போ பி தான் ரேஞ்சாக இருக்கும். இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு என்ன ஆன்சர் வரணும், பி மட்டும்தான் வரும், சி வராது, சிக்கு ரேஞ்ச் கிடையாது. சொல்ல புரியுங்களா, சிக்கு தான் இல்லை, ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ ரேஞ்சு சொல்லும்போது பி தான் ரேஞ்ச், அதுதான் கொடுத்துருக்காங்க. த செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்டர் எஃப் இஸ் கால்டு தி ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஓகே, அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், எஃப் சச் தட், அதாவது எஃப் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் எ ஃபங்க்ஷன் ஒன்லி இஃப். எப்போல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கும், இதுக்கு ஒரு நான் ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன், ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எப்படின்னா எஃப் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் எ ஃபங்க்ஷன் ஒன்லி இஃப். எப்போனா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த 2 பாயிண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்கள். எவரி எலமெண்ட் இன் தி டொமைன் ஆஃப் எஃப் ஹேஸ் அன் இமேஜ். அதாவது டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்க்கு என்ன இருக்கணும், இமேஜ் இருக்கணும். அப்போ x1ஓட இமேஜ் வந்து y1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், x2ஓட இமேஜ் வந்து y2 அப்படின்னு எடுத்துட்டேன். அது உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் என்ன இருக்கணும், இமேஜ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு.
செகண்ட் பாயிண்ட் என்னன்னா த இமேஜ் இஸ் யூனிக். த இமேஜ் இஸ் என்ன கொடுத்தா யூனிக். அப்போ x1க்கு எத்தனை இமேஜ் இருக்குது? ஒரு இமேஜ் தான் இருக்குது பாருங்க y1. x2க்கு எத்தனை இமேஜ் இருக்குது? ஒரு இமேஜ் தான் இருக்குது. அதுதான் ரெண்டு பாயிண்ட் தான் எது ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு. ஒன்லி இஃப் இதான் கண்டிஷன். ரெண்டு பாயிண்ட் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுதான் ஃபங்க்ஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது இங்கே சன்னாக எடுத்துங்க. டொமைனை சன்னா யார்? மகன். ஒய்னா கோடொமைனா ஃபாதர். இப்போ சன் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் வச்சு நான் உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கிளியராக புரியுற மாதிரி சொல்ல போகிறேன். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி சொல்லுவோம்? ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையா? இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன், இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு டிசைட் பண்ணிடலாம். அதை வச்சு இது சன்னு, இது ஃபாதர். இப்போ பாருங்கள், x1ங்கிற ஒரு சன்னுக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்களா? x1ஓட இமேஜ் என்ன? 1. அப்போ x1ங்கிற ஒரு பையனுக்கு ஒரு அப்பா, x2ங்கிற ஒரு பையனுக்கு ஒரு அப்பா இருக்கலாமா இருக்கலாம். இது கரெக்ட், ட்ரூ தானே? அதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், எவரி எலமெண்ட் இன் தி டொமைன் ஆஃப் எஃப் ஹஸ் அன் இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பையன் இருந்தானா கண்டிப்பாக அப்பா இருப்பாங்க. அப்பா இல்லாமல் பையன் இல்லை. அப்போ ஒரு பையன் இருந்தானா கண்டிப்பாக அப்பா இருப்பாங்க. அந்த அப்பா உயிரோடு இருக்காங்க இல்லை அடுத்தபட்சம். அப்போ இனிஷியல் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு பையனுக்கு ஒரு அப்பா இருப்பாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எவரி எலமெண்ட் இன் தி டொமைன் ஆஃப் எஃப் ஹஸ் அன் இமேஜ். அது ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு அப்பா கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்து பாரு, அந்த அப்பா எப்படி இருப்பாங்க சொல்கிறாங்க பாருங்க. த இமேஜ் இஸ் யூனிக். இமேஜ் எப்படி இருக்கும்? யூனிக்காக இருக்கும். ஒரு பையனுக்கு ஒரு அப்பா தான் இருப்பாங்க. அதான் கண்டிஷன். அதான் இமேஜ் இஸ் யூனிக். யூனிக்னா ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பையனுக்கு ஒரு அப்பா அப்படி இருந்தால் தான் ஃபங்க்ஷன். ஒரு பையனுக்கு 2 அப்பா இருந்தால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அதான் எக்ஸாம்பிள். இந்த ரியல் லைஃப்பை நீங்கள் சன்னு ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பை ஒப்பிட்டு படிச்சிங்கன்னா இந்த டெஃபினேஷன் மறக்காது. ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லையான்னு டக்குன்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா அந்த எக்ஸ்பிளனேஷனு? ஓகே, தான் 4th பாயிண்ட்டுக்குள்ள மீனிங். அப்போ பாருங்கள், ஒரு அப்பா இருக்கார் பாருங்க, அப்பாவுக்கு பையன் இல்லைன்னா நான் பொண்ணு இருக்குன்னு அர்த்தம். இருக்கலாம். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். புரியுங்களா? இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னா y3ங்கிற ஃபாதருக்கு ப்ரீ இமேஜ் இல்லை பாருங்க. ப்ரீ இமேஜ்னா இல்லை, பையன் இல்லை. நான் சன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ பையன் அப்பா ஆனால் அவர், அப்போ பையன் இல்லை, அவருக்கு பொண்ணு இருக்குன்னு அர்த்தம். டாட்டராக இருக்காங்கன்னு அர்த்தம். அதான் அப்படி இருக்கலாம். அப்பயும் அது ஃபங்க்ஷன் தான். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இதில் எக்ஸஸ் எலமெண்ட் இருக்கலாம், பட் இதில் எக்ஸஸ் எலமெண்ட் இருக்கக்கூடாது இதில் டொமைனில். ஓகே, அதான் பாயிண்ட் நம்பர் 4. 5th பாயிண்ட் பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனட் செட்ஸ், இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனட் செட்ஸ் such that n of a equal to p, n of b equal to q, then the total number of functions that exist from a to b is q power p. q power p. q na enna? Number of elements in the codomain. codomain enna elements iruko adhan q. p na number of elements in the domain. இதான் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா q power p ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. அதான் பாயிண்ட் நம்பர் 5th one. ஓகே, நெக்ஸ்ட்டு டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்னது? டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் டெஸ்டிங் பண்ணுறோம். அது ஃபங்க்ஷன் இருக்குமா இருக்காதா? மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷன் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 3 டைப்ஸ் இருக்குது. அது 3 டைப்ஸ் பார்க்கலாம். ரெப்ரசன்டேஷன் பை ஆரோ டயக்ராம். ரெப்ரசன்டேஷன் பை ஆரோ டயக்ராம் டைப் 1 பாருங்கள். இப்போ ஏங்கிற ஒரு டொமைன் இருக்குது, பிங்கிற ஒரு கோடொமைன் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்கேன், சன்னு ஃபாதர் அப்படி ஞாபகம் வச்சிங்க. ஃபார்முலா மறக்காது. இந்த டாபிக் ஃபுல்லாகவே அதான் வரும். ஃபங்க்ஷனா இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன், இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாங்க, வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் இருந்ததுன்னா உனக்கு மறக்காது. இது டொமைனை சன்னாக வச்சுங்க, கோடொமைனை ஃபாதராக வச்சுங்க. அப்போ சன்னு ஃபாதர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ ஏங்கிற ஒரு சன்னுக்கு பிங்கிற ஒரு ஃபாதர் இருக்கார், பிங்கிற ஒரு சன்னுக்கு கியூங்கிற ஒரு ஃபாதர் இருக்கார், சிங்கிற ஒரு சன்னுக்கு ஆர்ங்கிற ஒரு ஃபாதர் இருக்கார். இது கரெக்டாக தானே இருக்குது? அப்போ திஸ் ரெப்ரசன்ஸ் எ ஃபங்க்ஷன் ஈச் இன்புட்னா ஒவ்வொரு சன்னுக்கும் கரஸ்பாண்ட் டு எ சிங்கிள் அவுட்புட். ஒவ்வொரு சன்னுக்கும் ஒரு அப்பா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ இது டெஸ்ட் பண்ண இது இட் இஸ் எ ஃபங்க்ஷன். அப்போ எஃப் மேப்பிங் ஃப்ரம் ஏ டு பி. அப்போ இது என்னவாக இருக்கும்? ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்படி இருந்ததுன்னா ஃபங்க்ஷன். ஓகே, டைப் 2 பாருங்கள். டைப் 2ல் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, 1ஆம் நம்பர் பையனுக்கு எம்ங்கிற ஒரு அப்பா இருக்காங்க, அவருக்கு நேம் எம். இப்போ 2ஆம் நம்பர் பையனுக்கு என்னங்கிற ஒரு அப்பா இருக்காங்க, 3ஆம் நம்பர் பையனுக்கு என்னங்கிற ஒரு அப்பா இருக்காங்க. இப்போ 2 பேருக்கு ஒரே அப்பா இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு அப்பாவுக்கு 2 பையன் இருக்காங்க. இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். இந்த ஒரு அப்பாவுக்கு பையன் இல்லை, பொண்ணு இருக்குது, அதனால் அவர் அப்படியே கம்னு இருக்காரு. புரியுதா? அப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன், ஒரு அப்பாவுக்கு 2 பையன் அப்படி இருக்கலாம். இது சன்னு, இது ஃபாதர். மாற்றிடுறாங்க. டொமைன் வந்து சன்னு, கோடொமைன் தான் ஃபாதர். அப்போ எஃப் மேப்பிங் ஃப்ரம் ஏ டு பி. திஸ் ரெப்ரசன்ட் ஏ ஃபங்க்ஷன். கரெக்டாக தானே இருக்குது? 2 பையனுக்கு ஒரு அப்பா, 2 பையனுக்கு ஒரு அப்பா இருக்கலாம், தப்பு இல்லை. ஒரு பையனுக்கு ஒரு அப்பா இருக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ திஸ் ரெப்ரசன்ட் ஏ ஃபங்க்ஷன். அப்போ ஈச் இன்புட் கரஸ்பாண்ட்ஸ் டு ஏ சிங்கிள் அவுட்புட். ஈச் இன்புட் கரஸ்பாண்ட்ஸ் டு ஏ சிங்கிள் அவுட்புட். கரெக்டாக தானே?
ரெண்டாம் நம்பரு பையன், ஒரு பையனுக்கு ஒரு அப்பா தான் இருக்காங்க. இந்த ஒரு பையனுக்கு ஒரு அப்பா தான் இருக்காங்க. அந்த ஒரு அப்பாவுக்கு 2 பையன் இருக்காங்க. அப்படி கரெக்ட் இருக்கலாம். இது கான்ட்ரடிக்ஷன் கிடையாது, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். அடுத்தது பாருங்கள், தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ஏபி. இந்த டொமைனில் 2 எலமெண்ட் இருக்குது, ஏபி. கோடொமைனில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, எக்ஸ் ஒய் இசட் இப்படி இருக்குது. இது சன்னு, இது ஃபாதர். திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். எப்படி நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்கிறோம்? திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இது வரைக்கும் மேலே உள்ள 2 டைப்புமே ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். இது நாட் ஏ ஃபங்க்ஷன். என்ன ரீசன்னா, இங்கே சன்னு ஃபாதர். இப்போ ஏங்கிற ஒரு சன்னுக்கு ஒரு அப்பா இருக்காங்களா இல்லையா? ஒரு பையனுக்கு ஒரு அப்பா இருக்கலாம், தப்பே கிடையாது, கரெக்டு. இங்கே பாருங்கள், பிங்கிற ஒரு பையனுக்கு ஒய் இசட் 2 அப்பா இருக்காங்க. அப்போ ஒரு பையனுக்கு 2 அப்பா எப்படி இருக்க முடியும்? இது பாசிபிளா? இல்லை, கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது, முரண்பாடாக இருக்குது. அப்போ இட் இஸ் எ ராங் ஒன். ராங் ஒன் தானே? அப்போ கண்டிப்பாக இது ஃபங்க்ஷனாக இருக்காது. அதான் எஃப் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். மீனிங் புரியுங்களா? ஒரு பையனுக்கு ஒரு அப்பா இருக்கணும். ஈச் இன்புட் கரஸ்பான்ஸ் டு ஈச் அவுட்புட். சிங்கிள் அவுட்புட் தான் இருக்கணும். ஈச் இன்புட் கரஸ்பான்ஸ் சிங்கிள் அவுட்புட் இருக்கணும். டபுள் அவுட்புட் இருக்குது. அதான் பிங்கிற ஒரு பையனுக்கு 2 அப்பா வந்துடுறாங்க. அப்போ ஒரு பையனுக்கு 2 அப்பா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இட் இஸ் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. இட் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். அப்போ திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஒன் ஆஃப் தி இன்புட் பி இஸ் அசோசியேட்டட் வித் 2 அவுட்புட்ஸ். அதான் ஒரு பையனுக்கு 2 அப்பா இருக்காங்க. கண்டிப்பாக என்னவா இருக்காது? திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். அவ்வளோ சன் ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பை வச்சு நீங்கள் சம்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் லாங்க்கு சம்மு மறக்காது. நல்லா புரியும். எப்படி கொஷின்ஸ் கொடுத்தாலும் போட முடியும். ஓகே, டீட்டெயிலாக சம்ஸ் பார்க்கலாம். இதில் ஒரு நோட், இம்பார்ட்டன்ட் நோட்டு மட்டும் பார்த்துறோம். ரேஞ்சுன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ ரேஞ்சுன்னா என்னென்னா, த ரேஞ்ச் ஆஃப் எ ஃபங்க்ஷன் is a subset of its codomain. The range of a function is a subset of its codomain. அப்பனா புரியுதுங்களா? கோடொமைன், சப்செட் ஆஃப் கோடொமைன். இப்போ ரேஞ்சுன்னு என்ன சொல்கிறோம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். இது என்ன ரேஞ்சுன்னு பாருங்கள். என் இருக்குங்களா, இது கோடொமைன். ரேஞ்ச் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கோடொமைன் சொல்லுங்கள். இது ரேஞ்ச் என்னென்னா, எந்தெந்த அப்பாவுக்குலாம் பையன் இருக்காங்களோ அதான் ரேஞ்ச். ரேஞ்சுன்னா சொல்லும்போது தனியாக இருக்குது, ரேஞ்சாக இருக்கும். எனக்கு ஒரு அப்பா சொல்லுவார், எனக்கு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் ரேஞ்சு. அப்போ இந்த அப்பாவுக்கு ஒரு பையன் இருக்கான், இந்த அப்பாவுக்கு 2 பையன் இருக்கான், இந்த அப்பாவுக்கு பையன் இல்லை, பொண்ணாக பிறந்துட்டு. ஓகே, அப்போ ரேஞ்ச் என்ன வரும்னா எம்மு தான் ரேஞ்ச். எம்மு தான் என்னது? ரேஞ்ச். அப்போ பி ரேஞ்சில் வராது, இது கோ டொமைனில் உள்ள எலமெண்ட்ஸில் வரும். அப்போ ரேஞ்சு சொல்லும்போது என்ன வரும்? எம் அதான் ரேஞ்சு. எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கெலாம் பையன் இருக்காங்களோ அதுதான் ரேஞ்சு. அப்போ ரேஞ்ச் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கோடொமைன். கரெக்டு தானே? இப்போ 2 எலமெண்ட் இருக்குது, எம் இதுதான் ரேஞ்சு. கோடொமைன்னா எம் பி 3 சேர்ந்து தான் கோடொமைன். அப்போ ரேஞ்ச் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கோடொமைன். அதுதான் இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. நோட்டு, த ரேஞ்ச் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் இட்ஸ் கோடொமைன். ஓகே, எல்லா டெஃபினேஷன் முடிஞ்சுட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல் டாபிக் பார்த்துட்டோம். இது நீங்கள் கிளியராக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.